கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பகுதியில் நாம் இன்று காணப்போவது துர்சில்லா மகா ஏரோதின் வம்சத்தில் பிறந்த பெண். இவளது தந்தை முதலாம் ஏரோதான அகரிப்பா. இவளுக்கு பெர்னிக்கேயால் மிரியம்மி என்ற 2 மூத்த சகோதரிகள் இருந்தார்கள். அப்போஸ்தலர் 12:1 சொல்லுகிறபடி இவளது தகப்பன் முதல் ஏரோது அகிரிப்பா சபையிலே ஊழியக்காரரை துன்பப்படுத்தியவன், யாக்கோபை பட்டயத்தால் கொலை செய்தவன், பேதுருவை சிறைச்சாலையில் வைத்து காவல்காரர் மூலம் காக்கச் செய்தவன். இந்த ஏரோது அகிரிப்பா ஏரோது அந்திபாஸின் சகோதரன். ஏரோது அந்திபாஸ் யோவான் ஸ்நானனுடைய தலையை சிறைச்சேதம் பண்ணியவன். மத்தேயு 14:10. இயேசு பிலாத்துவினால் அனுப்பப்பட்ட போது அவரை நிந்தித்தவன். லூக்கா 23:11. இவளது தாத்தா மகா ஏரோது ஆட்சி செய்த காலத்தில்தான் இயேசு பாலகனாக பிறந்தார். சாஸ்திரிகள் மூலம் இயேசுவின் பிறப்பை அறிந்த மகா ஏரோது கலங்கி பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். மத்தேயு 2:16. இப்படிப்பட்ட கொடுங்கோல் ஆட்சி செய்து தேவனுடைய திட்டத்திற்கு எதிராக செயல்பட்ட குடும்பத்தில் உதித்தவள் தான் இந்த பெண். தன்னுடைய முன்னோர்களைப் போலவே இவளும் துன்மார்க்கமாய் வாழ்ந்தாள். இவளை பற்றி வேதத்தில் ஒரே ஒரு வசனத்தில் தான் அப்போஸ்தலர் 24:24 சொல்லப்பட்டுள்ளது. இருந்தாலும் நாம் அதை சிந்தித்து எச்சரிப்படைந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாவிடில் நித்திய ஆக்கினைக்கு தப்ப முடியாது. துர்சில்லா என்றால் பணியினால் நினைக்கப்பட்டவள் என்று பொருள். உண்மையாகவே அவள் இருதயம் பரலோக பணியில் நிரப்பப்பட்டிருந்தால் அவள் வாழ்க்கை வற்றாத நீருற்றாய் இருந்திருக்கும். ஆனால் அவள் இருதயமோ பாவ அசுத்தங்களால் நிறைந்திருந்தது. இவள் உடல் தோற்றத்திலே அழகும் சௌந்தரியமும் உள்ள பெண்ணாய் இருந்தாள். ரோம சரித்திரத்திலேயே இவளும் இவள் சகோதரி பெர்னிக்கேயாலும் தரம் குறைந்த இழிவான குணமுடையவர்களாய் காணப்பட்டனர். இவர்கள் இருவருக்குள்ளும் சரியான உறவு இல்லை. பகையுடன் வாழ்ந்தனர். ராஜவம்சத்தில் பிறந்த இவள் தன் 15ஆம் வயதில் எமசாவின் ராஜா ஆசிஸை திருமணம் செய்தால் இவளது அழகால் கவரப்பட்ட ரோம தேசாதிபதி ஃபெலிக்ஸ் தன்னை திருமணம் செய்யும்படி கேட்டதால் முதலில் திருமணம் செய்த கணவனை கைவிட்டாள். ஃபெலிக்ஸின் விருப்பத்தை நிறைவேற்ற அவனை திருமணம் செய்தால் அப்போதுதான் அகிரிப்பா என்ற மகன் பிறந்தான். இவள் ஒரு நல்ல தருணத்தை இழந்த பெண் என்றால் மிகையாகாது. அப்போஸ்தலனாகிய பவுல் 2வது முறை விசாரணை செய்யப்படும் போது தன் கணவன் ஃபெலிக்ஸ் முன்னிலையில் பவுலை முதன்முறையாக பார்க்கும் சந்தர்ப்பம் இவளுக்கு கிடைத்தது. பவுல் தனக்கு கிடைத்த அரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஃபெலிக்ஸ் துர்சில்லா முன் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தினான். இவர்கள் இருவருக்குமே தாங்கள் எதிர்பாராத நினைத்திராத நல்ல செய்தியை கேட்கும் வாய்ப்பு கிடைத்தது. அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் நற்செய்தியை கேட்கிறவர்களின் பொறுப்புதானே. ஆனால் இருவருமே கேட்டும் ஏற்றுக்கொள்ள தவறினர். எல்லா சூழ்நிலைகளிலும் நற்செய்தியை அறிவிப்பது நமது கடமை. நமது பாடுகளில் கூட தேவன் நமக்கு தரும் வாய்ப்புகளை பவுலை போல பயன்படுத்த தவறக்கூடாது. பவுலின் கடிந்துரையை கேட்ட ஃபெலிக்ஸ் அப்போஸ்தலர் 24 பயந்து பவுலிடம், நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்றான். ஃபெலிக்ஸ் பவுல் விடுதலையாவதற்கு தனக்கு பணம் கொடுப்பான் என்று நம்பிக்கையுள்ளவனாய் இருந்தான். பவுலிடம் தனக்கு பணம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்ததினால் அநேக முறை பவுலை அழைத்து பேசினான். ஆனால் எதிர்பார்த்தது நடக்கவில்லை. இப்படி பணத்திற்காக பவுலை அநேக முறை அழைத்த ஃபெலிக்ஸ் இயேசுவை நான் அறியவும் ஏற்றுக்கொள்ளவும் அறிவுரை கூறு என்று அநேக முறை அழைத்து இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தால் பரலோக வாழ்வின் பாக்கியத்தை பெற்றிருப்பான். அவன் மனைவி துர்சில்லாவும் முதன்முறையாக பவுலின் மூலம் கேட்ட சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இருவருமே மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தை இழந்தார்கள். ராஜ வம்சத்தில் பிறந்த துர்சில்லாவுக்கு ராஜாதி ராஜா இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதன் பின் சுவிசேஷத்தை கேட்கும் வாய்ப்பும் கிடைத்ததோ இல்லையோ தெரியவில்லை. இவள் தன்னுடைய 41ஆம் வயது அடையும் முன் மிக பரிதாபமான மரணத்தை சந்தித்தாள். துர்சில்லாவும் அவளது ஒரே மகன் அகிரிப்பாவும் பாம்பையில் இருக்கும்போது விசுவிஸ் என்கிற எரிமலை வெடித்து அதிலிருந்து வெளிவந்த அக்கினி குழம்பில் சிக்கி தப்ப முடியாமல் பரிதாபமாய் மரித்தனர் என்று சரித்திரம் கூறுகிறது. அன்பான சகோதரியே, ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனைகளிலும் சுவிசேஷ கூட்டங்களிலும் வருடாந்திர கூட்டங்களிலும் கலந்து கொள்ளும் நீ கேட்ட சத்தியங்களை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புகிறாயா? இன்னொரு முறை சத்தியத்தை கேட்க வாய்ப்பு கிடைக்காமலும் போகலாம். அதேபோல் ஆவியானவர் உணர்த்தும் போது அவருக்கு கீழ்ப்படிவது நல்லது. 2 கொரிந்தியர் 8:2 இப்பொழுதே அனுகிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள் என்று சொல்லுகிறது. நீதிமொழிகள் 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லுகிறது. எபிரேயர் 2:4 இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பிக்கொள்வோம் என்று கேட்கிறது. 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியுள்ளவருமாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறது. இதுவரை அவரை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவரை உடனே ஏற்றுக்கொள்ளுங்கள். துர்சில்லாவை போல் மற்றொரு தருணம் உனக்கு
உனக்கு கிடைக்காமல் போகலாம். அவளைப் போல் அலட்சியப்படுத்தாதே. யோவான் 10:9 நானே வாசல் என்கிறார் இயேசு. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் பெற்றோர் முன்னோர் ஊழியக்காரர்களாக இருந்திருந்தாலும் வாசலாயிருக்கிற இயேசுவின் வழியாக சென்றால்தான் ரட்சிப்பு உண்டு. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அப்போஸ்தலர் 4:12 கெட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். நீயோ ஜீவனுக்கு போகும் வாசல் இயேசுவின் வழியாய் உட்பிரவேசித்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள். அப்போதுதான் நரக ஆக்கினைக்கு தப்ப முடியும். ஆம், இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அவரே நம்மை மாற்ற வல்லவராயிருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.